எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான டீ கடையில கிடைக்கிற மாதிரி உளுந்து வடை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். உளுந்து வடை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேருக்கு சரியா வராது. ஆனா சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சா சூப்பரா செஞ்சிடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டா டக்குன்னு ஏதாவது ஒரு மணி நேரத்துக்குள்ள செய்யணும்னா இந்த உளுந்து வடையை வந்து செஞ்சு பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். டீ டைம்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த உளுந்து வடை, அதுவும் எண்ணெய் குடிக்காத உளுந்து வடைய எப்படி ரொம்ப ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாங்க. உளுந்து வடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் உளுந்த ஊற வச்சுக்கலாங்க. பாத்திரத்துல 1 கப் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்ல அளந்து எடுத்திருக்கேன். நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய டம்ளர் ஏதாவது கூட நீங்க எடுத்து அளந்து எடுத்துக்கலாங்க. இப்போ 1 கப் அளவு உளுந்துக்கு 1/4 கப் அளவு அரிசி சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி சேர்த்திருக்கேன். நான் வந்து ரேஷன் பச்சரிசி சேர்த்திருக்கேன். அரிசி எதுக்கு சேர்க்கிறோம்னா வடை நல்லா கிறிஸ்பியா கிடைக்கிறதுக்காக ஆட் பண்றோங்க. இப்போ உளுந்தையும் அரிசியும் நல்லா ஒரு 2 வாட்டி மட்டும் வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 1 மணி நேரத்துக்கு மேல ஊற வைக்க வேண்டாம். இப்ப பாருங்க, நான் ஒரு மணி நேரம் உளுந்த ஊற வச்சிருந்தேங்க. உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். உளுந்த உடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா உடையுது பாருங்க. இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்ப ஊறி வந்த உளுந்த மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. ஊறி வந்த உளுந்தையும் அரிசியும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவு உளுந்துக்கு அளவுகள் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமா ஊத்தக்கூடாதுங்க. தண்ணி வந்து தெளிச்சு விட்டு தான் நீங்க அரைக்கணும். நான் ஸ்டார்டிங்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கிறேன். நான் எக்ஸஸா எந்த தண்ணியுமே நான் சேர்த்துக்கலங்க. அரைக்கும் போது விட்டு அரைச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா வந்து உளுந்து அரைபட்டுரும். பாருங்க, நல்லா விட்டு நான் அரைச்சேன். அதே போல தண்ணி எதுவும் எக்ஸஸா சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா லைட்டா தெளிச்சு விட்டுட்டு நீங்க வந்து அரைச்சுக்கோங்க. அப்ப கரெக்டா இருக்கும். பாருங்க, மாவை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நான் திக்கா அரைச்சிருக்கேன் பாருங்க. நம்ம மிக்சியில அரைச்சாலே இந்த அளவுக்கு நல்லா அரைக்கலாங்க. கிரைண்டர் தான் தேவைன்னு கிடையாது. அதிகமான குவான்டிட்டி போடுற மாதிரி இருந்தா நீங்க கிரைண்டர்ல அரைச்சுக்கலாம். இப்ப நான் மிக்சிலேயே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா திக்கா அரைச்சிருக்கேன்னு. நீங்க வந்து தண்ணி ஊத்திட்டு விட்டு அரைக்கணும். அப்பதான் வந்து நல்லா நைஸா அரைப்படும். ஒட்டுக்கா வந்து நீங்க அரைச்சிங்கன்னா மாவும் சூடாயிரும். அதே போல நைஸாவும் அரைப்படாது. இப்ப இந்த அளவுக்கு நீங்க திக்கா அரைச்சுக்கணுங்க. இப்ப அரைச்ச மாவை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். இதோடவே 1 இன்ச் இஞ்சிய நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நீங்க வேணும்னா துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நல்ல மணமா இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் நீங்க சாமிக்கு பிரசாதமா செய்யற மாதிரி இருந்தா வெங்காயத்தை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஸ்பூன் வச்சு ஒரே டைரக்ஷன்ல கலந்து விடுங்க. ரொம்ப அடிச்சு கலக்க வேண்டாம். ரொம்ப அடிச்சு கலந்தீங்கன்னா மாவு பொங்கி வந்திருக்கிறது அப்படியே அமுந்துரும். லைட்டா இந்த மாதிரி ஜென்ட்லாவே நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி மாவை நல்ல ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நமக்கு உளுத்து வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. வடை போடுறதுக்கு முன்னாடி வடைக்கு ஏத்த மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சுக்கலாம். நம்ம சூடா வடை சுட்டதுக்கு அப்புறமா தொட்டு சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும். சட்னி அரைக்கிறதுக்காக 3/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சின்னதா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியா தான் இஞ்சி வந்து சேர்த்திருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா நைஸா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்குவோம். பாருங்க, சட்னி இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப அரைச்ச சட்னிய வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அலசி ஊத்திக்கலாம். சட்னி பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில வச்சிருக்கேன். நீங்க இன்னுமே தண்ணியா கூட ரெடி பண்ணிக்கலாம், இல்ல கெட்டியா கூட ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வடையோட தொட்டு சாப்பிட கரெக்டா இருக்கும். இப்ப வடைக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டியில 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப தாளிப்பை நம்ம சட்னியோடவே சேர்த்துருவோம். அவ்வளவுதான், சிம்பிளான தேங்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இருக்கட்டும், இப்ப நம்ம வந்து வடையை போட்டு எடுத்துக்கலாங்க. வடை மாவு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியா இருக்கு. மெயினா வடை மாவு உருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கை வந்து நல்லா ஈரமா இருக்கணும். இப்ப என் கையில பாருங்க தண்ணி வந்து இருக்கு, ஆனா கம்மியா இருக்கு. இப்ப நான் வடை மாவை எடுத்துட்டு நான் உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி உருட்டுறக்கே கஷ்டமா இருக்கும். உருட்டிட்டு நீங்க வடை போட்டீங்கன்னா வரும், ஆனா நமக்கு அந்த விரல்கள் எல்லாம் மாவு ஒட்டிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க.
அதுக்காக வடை ஈஸியா நம்ம தட்டி போடணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கையில தட்டுறது தான் ப்ராப்ளமா இருக்கும். நல்ல கையில இப்ப நான் நினைக்கிற மாதிரி கையை ஃபுல்லாவே ஈரம் பண்ணிருங்க. நல்லா அந்த கையில தண்ணி வந்து இருக்கணும், அந்த அளவுக்கு ஈரம் பண்ணிட்டு இப்ப நான் வடை மாவை வந்து எடுக்கிறேன் பாருங்க. இப்ப நான் வந்து வடை மாவை எடுத்துட்டு தட்டிக்கிறேன். நல்லா கையில இந்த மாதிரி உருட்டிட்டு தட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நடு விரல் வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு இப்ப நான் அப்படியே தண்ணியில போட்டு காமிக்கிற பாருங்க எவ்வளவு ஈஸியா விழுகுதுன்னு. அவ்வளவுதான். இப்ப இது போல கையில நல்லா எப்பவுமே தண்ணியை நினைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து வடமாவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வடமாவு கையில உருட்டுறக்கும் ஈஸியா இருக்கும். நீங்க தட்டும் போது ஈஸியா விழுகவும் செய்யும். எண்ணெயில விழுகும் போது ஈஸியா இருக்கும். கையில தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க தட்டிட்டு போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படணும், ஷேப்பும் மாறி போகும். இப்ப நம்ம வடையை வந்து எண்ணெயில தட்டி சேர்த்துக்கலாங்க. வடை பொரிக்கிறதுக்கு ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஆயில சூடுபடுத்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடா இருக்கணும். இப்போ ஆயில் நல்லா சூடா இருக்குங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு வடையா தட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையில மாவு எடுத்துட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு அப்படியே விட்டீங்கன்னா அழகா எண்ணெயில விழுகுது பாருங்க. இப்போ ஒவ்வொரு மாவையும் இதே போல போட்டுக்கலாம். நமக்கு வடை போட்டோன்னே பொரியணும், அந்த அளவுக்கு வந்து ஆயில் நல்லா சூடா இருக்கணும். ஆயில் சூடு கம்மியா இருந்தா நமக்கு வடை போட்டு எடுக்கும் போது எண்ணெய் ரொம்ப அதிகமா குடிக்கும். பாருங்க, நான் கடாய்க்கு ஏத்த மாதிரி ஒரு 5 வடை வந்து சேர்த்திருக்கேன். போட்டுட்டு உடனே வந்து டர்ன் பண்ணி விடாம ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப ஒரு சைடு வந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மெதுவா இந்த மாதிரி ஒன்னோட ஒன்னு ஒட்டாத மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்ப 2 சைடுமே நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு செவக்க விட்டு வெளியே எடுத்துக்கலாங்க. பாருங்க, நம்ம வடை சூப்பரா நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியா இருக்கு. ஆயிலோட சலசலப்பும் நல்லா அடங்கிருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம வடையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வடை தட்டி போடுறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. கையில நல்லா தண்ணி தொட்டுட்டு வடை மாவு எடுக்கணும். அதே போல மாவு நல்லா கெட்டியாவும் இருக்கணும். அப்பதான் நமக்கு ஈஸியா எடுக்கிறதுக்கும் வரும், தட்டி போடுறதுக்கும் வரும். இப்ப அவ்வளவுதான். எல்லா வடையுமே நான் சுட்டு வெளியே எடுத்துட்டேங்க. பாருங்க, நம்ம எடுத்திருந்த ஒரு கப் அளவு உளுந்துக்கு எவ்வளவு வடை வந்து கிடைச்சிருக்குன்னு பார்க்கவே எவ்வளவு சூப்பரா நல்லா பந்து போல இருக்கு பாருங்க. நான் வந்து வடை எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்ன சைஸ்ல தான் போட்டிருக்கேன். நீங்க வேணும்னா இன்னும் நல்ல பெரிய வடையா கூட போட்டுக்கலாங்க. கடையில எல்லாம் நல்லா பெருசா கொடுப்பாங்க, அந்த மாதிரி போட்டுக்கலாம். பார்க்கவே எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. நமக்கு மேல கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டா பந்து போல இருக்குங்க. நல்லா சுட சுட 4 வடையோட நம்ம வச்சிருக்கிற தேங்காய் சட்னியை வச்சு அப்படியே சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்குங்க. சூடா டீ போட்டுட்டு இந்த வடை வச்சு சாப்பிடவும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான சாஃப்டான இந்த உளுந்து வடையும் தேங்காய் சட்னியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது விசேஷ நாட்கள்ல டக்குன்னு ஏதாவது பலகாரம் செய்யணும் அப்படின்னா இந்த உளுந்து வடையை நீங்க கண்டிப்பா செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கையும் ஹைப்பையும் கொடுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.